ஹலோ 10 ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்பொழுதும் போல் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கனால இங்கிலீஷ் 5 மார்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு நம்ம வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க்ஸ் கொடுத்துருமா, அதில் வந்து நம்ம நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நீங்கள் இதில் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் நல்லா படிச்சுக்குங்க. மிச்சம் தெரியலங்க, எனக்கு கொஞ்சம் நான் 5 மார்க்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து மற்ற 5 மார்க்லாம் ஸ்டோரியாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டோரி பேஸில் நீங்கள் படித்து வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து எது கேட்பாங்க தெரியாது. ஆனால் எக்ஸாமுக்கு 2 வரும், 2ல் 1 சாய்ஸ் எழுதலாம், மறந்துடாதீங்க. ப்ரோஸ்லேயும் சப்ளிமெண்ட்ரிலையும் அடுத்து வந்து போயத்துலேயும் சாய்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நாளைக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ் கொடுக்க போகிறேன். லெசன்ஸ் பேர் அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் வரும். அந்த லெசன்ஸ் பேரில் உள்ள 5 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். மித்த 5 மார்க்லாம் உங்களுக்கு கதை தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் ஓரளவுக்கு எழுதிடலாம். ஏன்னா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் 5 மார்க்ஸ்லேருந்து தான் வரும். ஏன்னா மிச்சத்தை உங்களுக்கு சாய்ஸ் விட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக 100% வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷில் மட்டும் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் பேராகிராஃப்ங்கிறது ஈஸியாக எழுதலாம், ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நான் கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு 2வது வீடியோ வேணுன்னா 2வது வீடியோவில் வந்து கீ பாயிண்ட்ஸ் அனுப்புகிறேன். அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் உங்கள் பேராகிராஃபில் வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் எங்கள் மாதிரி ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் திருத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. தேங்க்யூ.